அனாவசியமா யாரையும் உள்ள விடாது சார். அவர் வந்து சொல்றத செய்ய. இங்க யாரும் கூட்டம் போடக்கூடாது. எல்லாரும் வெளியில் போக சொல்லு. நான் ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். ஜாமீன் கொடுக்க வந்தா விருந்து வச்சு உபஜா பண்ணணுமா? எதை சொல்லுவேன். கூட்டம் போடாதீங்கயா. அதான் சொல்லிட்டு போனார்ல. அட கூட்டம் போடாதீங்க. என்ன தேர்தல் வந்தா மட்டும் ராத்திரி பகலா நீங்க கூட்டம் போடுவீங்க, நாங்க கூடி கட்டியா இருக்கணும். இப்ப மட்டும் கூட்டம் வேணாமோ? நீ எதிர்கட்சியாளா? ஏன் இவ்வளவு விவரமா பேசுறியா? அதான் கேட்டேன். ஆமா. நல்ல கேள்வி கேட்கிறான். இவனை எதிர்கட்சியில விட்டு வைக்க கூடாது. நம்ம கட்சிக்கு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம கட்சிக்கு வந்துடுறியா? வணக்கம் சார். எல்லாம் நின்னுகிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. என்ன வரவேற்பே சரியில்லை. என்ன வேணும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றிய செயலாளர். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவனை விட்டுருங்க. இல்ல டைரக்டா மேல போன் பண்ணுவேன். மேல என்ன? கடவுளுக்கா? இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. எங்க ஆட்சி, எங்க போலீஸ், ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கு. இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன். கமிஷன் போடுவீங்களா? முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறத நிறுத்துங்க, அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம். எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க. ஆமா, உங்க மாமியார் விட்டு சீதனத்துல இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. சட்டசபையில இருக்க வேண்டியவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இருதயசாமி, எத்தனை ஆயிரம் வேணும் நானும் தர்றேன். முதல்ல அவனை வெளியே விடு. உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். மரியாதையா வெளியில் போயிடு. இல்லைனா என்கிட்ட நீ அடி வாங்கினது இல்லையே. என்னடா முறைக்கிற? வயசானவன் தானே, அடிச்சா வலிக்குவா போகுதுன்னு நினைக்கிறியா? டேய் அந்தோனி, நான் என் உத்தியோகத்தின் தாண்டா ரிட்டையர் ஆக போறேன். என் உணர்ச்சிகள்ல இருந்து சாகர வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்டா. கெட் அவுட். கெட் அவுட்னா வெளியே போங்கன்னு அர்த்தம். அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நாம இங்க நிக்கணுமா? மோனிகா, உட்காருங்க ஆண்டனி. சார், இவங்க ரேப் கேஸ்ல ஜாமீன் கொடுக்க வந்திருக்காங்க சார். நான் தான் உட்கார வச்சிருக்கேன். அப்பா, பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்தாச்சு. அந்தோனியோட ஆள் நல்லா மாட்டுன்ட்டான். விவரம் புரியாம பேசாதீங்க. பெரியவங்க நுழைஞ்சிட்டாங்கல்ல, விஷயம் சின்னதாயிடும். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? இனிமே கொலை தற்கொலை ஆயிடும், கற்பழிச்சவன் காதலன் ஆயிடுவான். கதை எப்படியெல்லாம் மாற போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் இருதயசாமி, ஏன் பெரிய மனுஷங்களா பகைச்சுக்கிறீங்க? முதல்ல அந்த ஆளை வெளிய விடுங்க. சார், அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு போ. அவன் அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணதான் நான் கண்ணால பார்த்தேன். முயற்சி தானே பண்ணா? பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சார் வீணான பேச்சு? எந்த பொண்ணை என் ஆளு கைய பிடிச்சு இழுத்தான் சொல்ல சொல்லுங்க. இங்க நிக்கிற இந்த பொண்ணு தான் சார். ஏய், இப்படி வா. யாரும் யாரையும் இங்க மிரட்டக்கூடாது. சாமி, நீ சும்மா. நல்லா யோசிச்சு சொல்லு. யாரு வந்து உன்னை கைய பிடிச்சு இழுத்தானா? உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா? இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். எதுக்கு பயப்படுற? ஒன்றியும் நான் இங்க இருக்கப்போ இல்லைன்னு சொல்லிடு. இல்ல, நான் அவரை பார்த்ததே இல்ல. அப்ப எதுக்கு வந்த? நான் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்ப ஏட்டையா வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். இந்த அம்மா யாருக்கும் பயப்படாது. நடந்த உண்மை அப்படியே சொல்லு. நான் உண்மையைத்தான் சொல்றேன். பாத்தீங்களா சார், வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வேலை செய்ய விடாம பாதியிலேயே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தேசிய நஷ்டம். எப்படி சார் இந்த நாடு முன்னேறும்? இதுல அரிசி விலை ஏறி போச்சுன்னா எங்களை வேற திட்டுறீங்க. ஏன் அரிசி விலை ஏறாது? பாதியிலே எப்படி கூட்டு வந்த? அழகம்மா அபாண்டம். முதல்லயே சொல்ல, பெரியவங்க நுழைஞ்சிட்டா விஷயம் சின்னதாயிடும். சிவசிவா, இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா? இதை விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது. ஐயோ, இருதயசாமி, ஏதோ ரிட்டையர் ஆக போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாது. சாயங்காலம் பாத்தியில மீட் பண்ணுவோம். ஓகே சார்,
இப்படி ஒரு நிமிஷம் வரீங்களா? உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. என்னையா என்ன பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் கேர். நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 5 மாசம் தான் இருக்கு. போயிட்டு வரீங்களா சார்? மனசு பொறுக்க மாட்டேங்கிறது. கையும் களவுமா புடிச்சிருக்காரு ஏட்டையா. இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டானே அந்தோனி. ஏண்டி இந்த அந்தோனிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு செல்வாக்கா? அவனை பத்தி அர்த்தாத் மாமி சொல்லியிருக்கா, நிறையவே சொல்லியிருக்கா. அவன் ரொம்ப பொல்லாதவனா? ஆமா, நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறேன்? நான் மட்டுமா போனேன்? ஒரு பெரிய கூட்டமே போச்சுங்க. சொல்றேன், கோச்சு கூடாது. அந்த மாதிரி கூட்டத்துல நமக்கு என்ன வேலை? நீ சொல்றது வாஸ்தவம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன், நான் தான் அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணேன்னு கேஸ எம்பக்கம் திருப்பி விட்டுருப்பாருங்க. மிரண்டு போய் ஓடி வந்துட்டேன். அதுக்கு தானே பெரியவா எல்லாம் சொல்லுவா, துஷ்டால கண்டா தூர விலகுங்க. அவளுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டா, நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அந்த காலத்துல துஷ்டர்கள்லாம் கொஞ்சமா இருந்தா தூர விலகி வர முடிஞ்சது. இப்ப எங்க பார்த்தாலும் துஷ்டனா இருக்கானுங்க. உங்க அப்பாட்டா லெட்டர் வந்ததோ? இல்லடே, சௌக்கியமா இருக்காரா மாப்பிள்ள? ஒரு வாஞ்சேன் விசாரிச்சேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதான் பரிகாசமும் ஜாஸ்தியா இருக்கு. நானும் இதுக்கு பதில் சொல்றேன், இருட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். பாகியே ஒன்னு ரெண்டா எங்கிரி வர வர ஒன்றெண்டு அம்முக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்கள ஏண்டா சைக்கிள் ஓட்டுறீங்க? அட ஏட்டையா, என்ன ஏட்டையா இந்த இருட்டுல தனியா ஏதாவது சின்ன வீடு இல்ல உங்க பொண்டாட்டி கூட கோச்சிட்டு போயிட்டுதான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லையா? என்கிட்ட மோதலம்மா, மோதுனீங்களே, ஜெயிக்க முடிஞ்சுதா? என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? நானும் உங்களை மாதிரி கிறிஸ்தவன் தானே, அந்த பாசம் கூட இல்லையே. நீ ஒரு கிறிஸ்தவனா? பாத்தியா, சிலுவை தங்கம், தங்கத்திலே சிலுவை போட்டிருக்கேன். என்ன பார்த்து கேக்குற கிறிஸ்தவனான்னு? சிலுவைய தங்கத்துல போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மனச தகரமா வச்சிருக்கே. கடல் மேல நடந்து காட்டின ஜீசஸோட சிலுவைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால தரையில கூட நடக்க முடியாதபடி தள்ளாடிட்டு இருக்கே. தரையில என்னால நடக்க முடியல, பாக்குறியா? பாத்தியா பாத்தியா எப்படி என்னட? உன்னுடைய நட ஒரு நாள் நிச்சயமா மாறும். தண்ணி போட்டு போறான் போல, தாறுமாறா பேசுறான். முதல்ல மது விலக்கு கொண்டு வர. என்ன அது? பாகி எங்கடே வந்தானே? ரொம்ப நல்லா இருக்க. நான் அங்க பசியோட காத்துட்டு இருக்கேன், நீங்க என்ன அத்தனை சுவாரஸ்யமா இங்க படிச்சுட்டு இருக்கேன்? இங்க பாரு, பெரியவா ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகா சொல்றா பத்தியா. எனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரியாது. நல்லா சொல்லிட்டு இருக்கணும். என்ன கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண சடங்கு இல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான உறவுங்கிறாடி. பொண்ணை பெத்தவன் தன் பொண்ணை தாராவாத்து கொடுக்கும் போது என் பொண்ணை ஏத்துக்கோன்னு மட்டும் வெறும்னு சொல்லல, அதுக்கும் மேல ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா கனக பூஷிதாம் வாக்கர்த்தா இவ சம்ருக்தோ வாக்கர்த்த பிரதிபத்தே ஜெகதக் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன கேளு. பார்வதி பரமேஸ்வரன் விஷ்ணு லட்சுமி வா முன்னிலையில தங்கத்துக்கும் ஒப்பான என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சொல்லும் பொருளும் எப்பவும் சேர்ந்தே இருக்க மாதிரி நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணுங்க. எவ்வளவு அழகா சொல்ற பத்திய பெரியவாள்லாம். எங்காத்து பெரியவாளும் சொல்லியிருக்கானே பசிக்கிறத மந்திரம் படிக்கப்படாதுன்னு. ஆத்துக்காரி கூப்பிடுறத சமத்த பின்னோடே வந்துடணும். எனக்கு ரொம்ப பசிக்கிறோம். அதுவும் வாஸ்தவம் தான். கிளம்பு. மைனர், நம்ம கிராமத்துல வயசு பொண்ணுகளே இல்ல. எதனால? வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. நாமெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கும்ல, அதனாலதான். வணக்கம் வணக்கம். போன மாசம் இந்த ஆளு மெலிஞ்சிருக்கானே, இப்ப எப்படி படுத்திருக்கான்? அவனும் அரசியலுக்கு வந்துட்டான் போல் இருக்கு. அடடே குருக்கள் சௌக்கியமா? என்ன குடும்பத்தோட பொறுத்த மாதிரி இருக்கு? பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இவர்தான் நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்க குருக்கள். இவர் தெரியுமா? ஐயோ,
பெரியவாளை தெரியாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? பூஜை எல்லாம் எப்படி நடக்குது? எப்பவும் போல. வருமானம் அது ஓரளவுக்கு. என்ன வருமானம்னு சொன்ன இழுக்கிறீரு? இந்த வருஷ திருவிழாவுல குன்னக்குடி வைத்தியநாதன் நாதஸ்வரம் பிச்சு போன வருஷம் கேட்டனே மதுரையில நல்லா வாசிக்கிறாரியா. அப்புறம் அந்த வளையப்பட்டி சுப்பிரமணியம் இல்ல அந்த ஆளு டான்ஸ். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.